நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளில் கண் ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இந்த கண் என்ன செய்கிறது? உலகத்தில் நடக்கிற காட்சிகளை உள்ளே வாங்கி கொண்டு நம்முடைய மூளைக்கு அனுப்புகிறது. இந்த மூளை என்ன செய்கிறது அப்படின்னா இருதயத்துக்குள்ளாக அனுப்பி அதை பதிவு பண்ணுகிறது. நல்ல காரியங்களை நம்ம பார்த்தோம் என்றால் நல்ல காரியங்கள் இருதயத்தில் பதிவாகிறது. தீமையான காரியங்களை பார்த்தால் தீமையான காரியங்கள் அந்த இருதயத்தில் பதிவாகிறது. அதே நேரத்தில் இதே கண்ணை கொண்டு கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அது ஒரு பவர்ஃபுல்லான ஜெபமாக மாறுவதை நம்ம வேதத்திலிருந்து வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். தாவீது சொல்லுகிறான், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில நிறைய எதிரிகள் இருந்தாங்க, துரோகங்கள் இருந்தது, பயம் இருந்தது, ஆபத்துக்கள் சூழ்ந்து இருந்தது. ஆனாலும் அவனுடைய பார்வை எங்க இருந்தது? கர்த்தர் மேல மாத்திரம் இருந்தது. எதிரியை பார்க்கல, துரோகத்தை பார்க்கல, பயத்தை பார்க்கல, ஆபத்தை பார்க்கல. மாறாக கர்த்தர் மேல் தன்னுடைய கண்களை பதிய வைத்தான். அதுதான் பவர்ஃபுல் ஜெபம். அந்த ஜெபத்தின் மூலமாக அவன் அநேக காரியங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் ஜெயம் கொண்டான். இன்றைக்கு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய எதிரிகள் சூழ்ந்திருக்கலாம், பயம் இருக்கலாம், ஆபத்துகள் இருக்கலாம், தேவையின் மத்தியில் நீங்க நின்று கொண்டு இருக்கலாம், வியாதியின் மத்தியில் நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பார்வை எதன் மேல இருக்கிறது? உங்களுடைய பிரச்சனைகள் மேலேயே உங்களுடைய பார்வை இருக்கிறதா? இல்லாவிட்டால் அந்த பிரச்சனைகளை சிதறடிக்கிற, அந்த பிரச்சனைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் மேல உங்க பார்வை இருக்கிறதா? நன்றாக சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நீங்க உங்களுடைய பார்வையை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் நீக்கி போட்டு, எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாக்க அவர் ஆவலாக இருக்கிறார். காட் பிளஸ்.